ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் போயிடலாம். இப்போ என்ன சென்டென்ஸ்னால், ஒரு விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருத்தப்படுறாங்க. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசலான்னா, ஐ எம் சாரி, ஐ எம் unable to attend the function. I am sorry, I am unable to attend the function. எப்படியும் சொல்லலாம், ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். இப்படியே சொல்லலாம். ஓகே, திரும்ப பார்ப்போமா? ஐ எம் சாரி, ஐ எம் unable to attend the function. அடுத்து, ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். ஸோ சில பேருக்கு இந்த ஏபிள் டுனா அதெல்லாம் மாதிரி வருதுன்னு உங்களுக்குலாம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஏபிள் டு ஒன்றும் இல்லை, இயலும் இயலாமை. அதாவது நாட் ஏபிள்னா இயலாமை, ஏபிள்னா இயலும். ఓకే, இப்போ తెలుగులో పాపం. నేను ఫంక్షన్కి హాజరు కాలేకపోతున్నందు క్షమించండి. ఓకే, இப்போ हिंदीలో பார்ப்போம். मुझे कह दे कि मैं समारोह में उपस्थित नहीं हो पाऊंगा. मुझे कह दे कि मैं समारोह में उपस्थित नहीं हो पाऊंगा. இப்போ ಕನ್ನಡದಲ್ಲಿ பார்ப்போம். ನಾನು ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಕ್ಷಮಿಸಿ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெய்லி நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த சென்டென்ஸ்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மனா ஒரு 3-4 வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக பார்த்துனே வாங்க. ஒரு 100 வீடியோஸ் கிட்ட போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க பேசுகிறதுக்கு. ஸோ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணே வாங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வருதோ அப்போ நீங்கள் யூ கேன் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி இன் இங்கிலீஷ். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒரு 100 சென்டென்ஸ் படித்த பிறகு தான் நீங்கள் பேச முடியும்னு நான் சொல்ல வரல. அதாவது எதுக்காக சொன்னால், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலுக்காக சொன்னேன். இதை நீங்கள் என்னுடைய சேனலை மட்டும் பார்த்து நீங்கள் உங்களால் பேச முடியும்லாம் நான் சவாலில் என்னால் விட முடியாது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய யூடியூப்ஸில் நிறைய சேனல் இருக்குது, நிறைய பேர் சொல்லித்தராங்க. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள், என் சேனலே வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ண தான் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நான் ஒரு 70 வீடியோஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு இங்கிலீஷில் ஒரு சின்ன கதை, அதான் அப்போல்லாம் அந்த பாட்டி காக்கா வர எடுத்துன்னு போகிற கதை, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி கதையை இங்கிலீஷில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பின்னாடி தமிழ்லையும் நான் அந்த விளக்கம் கொடுத்துருவேன். அதை நீங்கள் அப்படியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளாம் இதெல்லாம் பேச முடியும். ஸோ இனிமேல் என்னுடைய வீடியோ இதே சென்டென்ஸ் தான் வரும். ஆனால் நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ண போகிறேன்னா, போர்டில் எழுதி போட்டு உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, வேர்ப்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, இதெல்லாம் கிராமர் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கிராமர் இருந்தால் தான் உங்களால் கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதுவும் வாட்ச் பண்ணுங்கள். லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இப்போதைக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. இதுதான் இந்த சேனல் 5 லாங்குவேஜில் போயிட்டுருக்கு. ஸோ அதில் என்னால் அந்த 5 லாங்குவேஜ்லாம் பேச முடியாது. இதுவே நான் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் அது த்ரூ இங்கிலீஷ் டு தமிழ் தான். ஓகேங்களா? சாரி, த்ரூ தமிழ் டு இங்கிலீஷ் தான். அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் மட்டும் பண்ணாதீங்க, எல்லா சேனலும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான். ஓகே, நீங்கள் எல்லா சேனலும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். 100% கன்ஃபார்மாக நீங்கள் பேசலாம், தயக்கம் இல்லாமல் பேசலாம்.
நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், உங்களால் பேச முடியும். எந்த காரணத்தை கொண்டு தயக்கமே இல்லாமல் பேசுங்க, அது முக்கியமான விஷயம். தயக்க மட்டும் பட்டிங்கன்னா உங்களால் பேச முடியாது. Without hesitation, you can speak in English well. Okay? Bye.